எல்லாருக்குமே வணக்கம். ரொம்ப அழகான ஒரு விலாகில் உங்கள் எல்லாரையுமே மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் சொல்லியிருந்தேன்ல, இந்த மாதிரி நான் வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் திருச்செந்தூர் தான் போயிருந்தேன். திருச்செந்தூருக்கு நாங்கள் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணியிருந்தோம். திருச்செந்தூருக்கு நம்ம சென்னையிலேருந்து டெய்லி ஒரு ட்ரெயின் தான் இருக்கும். ஆனால் அந்த ஒரு ட்ரெயினுமே நீங்கள் அட்லீஸ்ட் 4 monthsக்கு முன்னாடி புக் பண்ணியிருக்கணும். அப்படி நீங்கள் புக் பண்ணலை அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு நான் வீடியோவில் போக போக சொல்கிறேன். மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தெரிய வரும். திருச்செந்தூர் வந்து குரு பகவான் ஸ்தலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து என்னதான் முருகருக்கு வந்து செவ்வாய்க்கிழமை ரொம்ப விசேஷமான நாளாக இருந்தாலுமே வந்து குரு பகவான் ஸ்தலம் அப்படின்னு சொல்கிறதுனால வியாழக்கிழமை வந்து இன்னும் விசேஷமான நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நாங்கள் டிசைட் பண்ணது வந்து என்னென்னா வியாழக்கிழமை சாமி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருந்தோம். திருச்செந்தூரில் வந்து அதிகாலை தரிசனம் 5 மணிக்கே ஸ்டார்ட் ஆகிடும். அந்த 5 மணிக்கு பார்க்கக்கூடிய தரிசனம் வந்து இன்னுமே வந்து ரொம்ப விசேஷமானது அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க நிறைய பேர் சொல்லுவாங்க. அந்த 5 மணி தரிசனத்துக்கு வந்து ரொம்ப கூட்டம் இருக்கும். அப்படின்னா வந்து நிறைய பேர் வந்து அட்லீஸ்ட் 3 o'clockலேருந்தே இந்த டியூஸ்டே ஃப்ரைடே அந்த மாதிரி டைமில் 3 o'clockலேருந்தே வந்து தரிசனத்துக்கு நிற்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஸோ நீங்கள் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்படின்னா கோவிலுக்குள்ளே வந்து ஷர்ட் போட்டுட்டு போகக்கூடாது. எல்லாமே வந்து ஒரு வழிபாடு சொல்கிறாங்கல்ல, கடலில் குளித்ததுக்கு அப்புறம் தான் நாழி கிணறுல குளிக்கணும். நிறைய பேர் சொல்லுவாங்க நாழி கிணறுல குளிச்சுட்டு வந்து கடலில் குளிக்கணும் அப்படி சொல்லி. அப்படி கிடையாது. கடலில் குளித்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் நாழி கிணறுல போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து முருகர் தரிசனம் பண்ணுறதுக்கு போகணும். நாழி கிணறு பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு ட்ரெஸ் சேஞ்சிங் ரூம்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஒரு ப்ராப்பர் செட்டப் அங்கே இருக்குது. நம்ம எதுக்குமே கவலைப்பட தேவையில்லை. நம்ம லக்கேஜ் சென்டர் கூட அங்கேயே இருக்குது. ஸோ நம்ம எதுக்குமே வரி பண்ணிக்க தேவையில்லை. நிறைய பேர் வந்து சடனாக போயிட்டு திரும்ப அகெயின் சீக்கிரமாக கிளம்புறவங்க இருந்தால் நம்மளால் ரூம் எடுக்க முடியாதுல்ல. ஸோ அந்த மாதிரி இருக்க சுச்சுவேஷனில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா தனியாக ரூம் எடுக்காமல் வந்து இந்த லக்கேஜ் எல்லாமே அதுக்கான சென்டரில் நீங்கள் வச்சுட்டு கடலில் குளிச்சுட்டு நாழி கிணறுல குளிச்சுட்டு அது பக்கத்துலேயே வந்து ட்ரெஸ் சேஞ்சிங்க்கு ஜென்ஸ்க்கு தனியாக லேடிஸ்க்கு தனியாக நிறைய ரூம்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அங்கே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து சுவாமி பார்த்துட்டு அந்த பேக் எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே போகலாம். கோவிலுக்குள்ளே போகிறதுக்கு மொபைல்ஸ் அலௌவ்டு இல்லை அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு போர்ட் போட்டிருப்பாங்க. சம்டைம்ஸ் வந்து வெளியே வந்து போலீஸ் செக்அப் நடக்குது. ஆனால் அதையும் மீறி நிறைய பேர் உள்ள மொபைல் ஃபோன்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆனால் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா என்ன பண்ணணும்னா மொபைல் ஃபோன்ஸ் வந்து ஸ்விட்ச் ஆஃப் இல்லைன்னா சைலண்ட்டில் போட்டுக்கோங்க. உள்ளே வந்து கருவறையை ஃபோட்டோ எடுக்கக்கூடாது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே வந்து ரொம்ப தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ அதனால் அந்த தவறு எல்லாமே நம்ம செய்யாமல் இருக்கிறது வந்து ரொம்பவே நல்லது. கோவில் வந்து நம்ம மார்னிங் அந்த கடலில் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. இந்த நம்ம சாமி பார்க்க போகும்போது ஒரு ஸ்டெப்ஸ் ஏறி அதுக்கப்புறமா இறங்குமா, அந்த ஸ்டெப்ஸ் ஏறி நம்ம அந்த கடலில் ஃபுல்லாக பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. அதே மாதிரி நாங்கள் வந்து நைட் அங்கே தங்கியிருந்தோம். நாங்கள் வந்து நைட்டு தங்கணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டு போயிருந்தோம். ஸோ வந்து நைட்டு வந்து அந்த பீச் போய் பார்த்து அங்கே உட்காரும் போது வந்து எவ்வளோ தான் நம்ம மெரினா பீச் பெசன்ட் நகர் பீச் அப்படி போயிருந்தாலுமே வந்து அது ஒரு தனி அழகுனே நான் சொல்வேன். அவ்வளோ மனசுக்கு நிம்மதியாக இருந்துச்சு. நீங்கள் கோவிலுக்கு போகிறீங்க அப்படின்னா ஒரு ப்ரிப்பரேஷன்ஸ் அப்படின்னு இருக்கும்ல, அதெல்லாம் என்னென்னு நான் சொல்லிடுறேன். இப்போது நீங்கள் கோவிலுக்கு போகிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் நான் சொன்ன மாதிரி வந்து உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை போகணும்னு நினச்சா தாராளமாக செவ்வாய்க்கிழமை போய் பாருங்கள். நான் வேண்டான்னு சொல்லலை. ஆனால் வந்து வியாழக்கிழமை போய் பார்க்குறது இன்னும் கொஞ்சம் விசேஷம் திருச்செந்தூருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லுவாங்க. அதுக்காக நான் வியாழக்கிழமை அப்படின்னு சொல்கிறேன். ரெண்டாவது வந்து தயவு செய்து இந்த ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே டியூஸ்டே இந்த 4 நாள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. எதுக்காக சொல்கிறேன்னா ஓவர் க்ரௌடுக்காக நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து நான் க்ரௌட் இல்லாமல் கொஞ்சம் நிம்மதியாக நான் வந்து ஒரு 2 minutes வந்து திருச்செந்தூர் கடவுளை நான் கண்ணில் பார்த்து அவர் எனக்கு கண்ணுக்குள்ளேயே தெரியணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சம் ஒரு வந்து இந்த மாதிரி டேஸ் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஏன் நான் வந்து ஃப்ரைடேவும் சொல்கிறேன்னா ஃப்ரைடே ஈவினிங்லேருந்து வந்து கூட்டம் அதிகமாகிடும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கவங்களே சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அந்த சாட்டர்டே சண்டே வீக்கெண்ட் அப்படின்றதுனால அந்த ஈவினிங்லேருந்தே கூட்டம் அதிகமாகிடும். ஆஸ் யூஷுவல் சாட்டர்டே சண்டே வந்து வீக்கெண்ட்னால அன்றைக்குமே கூட்டம் அதிகமாக இருக்கும். நீங்கள் சப்போஸ் எனக்கு நல்லா ஃப்ரீயாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து மண்டே பாருங்கள். அங்கே இருக்க வந்து இந்த ஒரு யானை வந்து எனக்கு ஒரு அதிசயமான ஒரு விஷயம் நடந்துச்சுன்னே சொல்லுவேன். என்ன ஆச்சுன்னா நான் வந்து லைனில் நின்றுட்டு இருந்தேன். லைனில் நின்றுருக்கும் போது என்ன ஆச்சுன்னா சாமி பார்க்குறதுக்கு எல்லாருமே லைனில் நின்றுருக்காங்க. நான் நின்றுட்டு இருந்தேன். அப்போ வந்து திடீர்னு அந்த யானை வந்து என்கிட்ட என்னை பார்த்து அதோட தும்பிக்கையை தூக்கிட்டு வந்துச்சு. அது ஏன் வந்துச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு நிஜமாக தெரியல. அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருந்துச்சு. இதில் பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப பயமாக இருக்கும்ல. அந்த யானையுமே வந்து கொஞ்சம் ஏஜ்டாக தான் இருக்குது பார்க்கறதுக்கு. ஸோ என்னென்னா அது என்கிட்ட அப்படி வரும்போது எனக்கு ரொம்ப ஒரு ஒரு ஜாலியாக ஆகிடுச்சு, ரொம்ப சந்தோஷமாக ஆகிடுச்சின்னு கூட சொல்லுவேன். அதுக்கப்புறமா அந்த பாகன் வந்து யானையை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இன்னும் ஒரு வந்து விசேஷமான விஷயம் என்னென்னா காலையில் 8 மணிலேருந்து நைட்டு 8 மணி வரைக்குமே வந்து திருச்செந்தூரில் அன்னதானம் தொடர்ந்து போடப்படும். நீங்கள் யார் வேணாலும் போய் அன்னதானம் சாப்பிட்லாம். அன்னதானம் லைனுக்கு நீங்கள் ஒரு 1/2 hour நின்னா போதும்.
யார் வேணாலும் எத்தனை வாட்டி வேணாலும் போய் அன்னதானம் சாப்பிடலாம். இது ரொம்ப மிகப்பெரிய விசேஷமான விஷயம் எனக்கு தோணுது. ஸோ அதனால் நான் அவங்க எல்லாருக்கிட்டையுமே சொல்லிக்கிறேன். மார்னிங்குமே வந்து அங்கே வந்து டிஃபனுமே போடுறாங்க அப்படி தான் நினைக்கிறேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் வந்து லன்ச் நாங்கள் சாப்பிட்ருந்தோம். ஸோ சாம்பார் சாதம், பாயசம் இது எல்லாமே அங்கே எங்களுக்கு போட்டிருந்தாங்க. ரொம்ப நல்லாவே இருந்துச்சு சாப்பாடு எல்லாமே. அதுக்கப்புறம் நான் சொல்லிட்டு இருந்தேன்ல இந்த மாதிரி அவாய்ட் பண்ணிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு, அதில் வந்து தேர்ட் ஒன் என்னென்னா, நீங்கள் வந்து உங்களோட நகை எல்லாமே வந்து ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும் கடலில் குளிக்கும் போது. ஏன்னா மற்ற பீச்சை விட வந்து திருச்செந்தூர் பீச்சில் வந்து கடல் அலை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, ரொம்ப. ஸோ அதனால் என்னென்னா, நீங்கள் வந்து கடலில் போய் குளிக்கும் போது உங்களோட நகை எல்லாமே பின் பண்ணிக்கோங்க மறக்காமல். நல்லா பின் பண்ணி சேஃப்டியாக நீங்கள் போய் கடலில் இறங்குங்க. லேடிஸ் வந்து சாரீ கட்டிட்டு போகிறீங்கன்னா, ஏன்னா எங்கள் அம்மா சாரீ கட்டிட்டு வந்தாங்க, அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் சொல்கிறேன். சாரீ வந்து என்ன ஆகுதுன்னா கண்டிப்பாக கம்ஃபர்டபுளே இல்லை. சாரீ வந்து அந்த அவ்வளோ ஸ்பீடான நாளைக்கு வந்து சாரீ தூக்க ஆரம்பிச்சிடுது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சாரீ போட்டிருக்கீங்கன்னா உள்ளே வந்து ஒரு நைட் பேண்ட் அந்த மாதிரி எதுனா ஒன்று போட்டுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுக்காக நான் சொல்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு விஷயம் என்னென்னா, கடலுக்குள்ளே நீங்கள் குளிக்க போகிறீங்கன்னா பார்த்து குளிக்கணும். ஏன்னா நம்மளுக்கு தெரியாமல் அங்கங்கே பாறை இருக்குது, பெரிய பெரிய பாறைகள் இருக்குது. ஏன்னா என் காலுமே அடிபட்டுது, அதனால நான் சொல்கிறேன். நடுவில் பாறைகள் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்து குளிங்க. அதுக்கப்புறமா நான் சொல்லியிருந்தேன்ல எப்படி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, சென்னையிலேருந்து நம்ம திருச்செந்தூருக்கு வந்து ஒரு ட்ரெயின், டெய்லி ஒரு ட்ரெயின் இருக்கும். ஸோ அந்த ட்ரெயின் எப்படின்னா வந்து நாங்கள் கிளம்புனது வந்து வெட்னஸ்டே வந்து 4 o'clock இங்கேருந்து கிளம்பணும். அதாவது ஈவினிங் 4 o'clock. அப்போனா என்ன ஆகும்னா Thursday மார்னிங் 6 o'clock நாங்கள் வந்து அங்கே திருச்செந்தூர் வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ அங்கே நாங்கள் இருந்த ரூம் தான் இந்த ஒரு ரூமு. இந்த ரூம்ஸ் என்னென்னா அது ரூம் கிடையாது, அது ஒரு மடம். ஏன்னா நாங்கள் வந்து அங்கே வந்து மடத்தில் இருக்க போகிறது கொஞ்சம் நேரம் தான் அப்படின்றதுனால இந்த ஒரு மடத்தில் தான் நாங்கள் தங்கியிருந்தோம். அங்கே வந்து நாங்கள் ரூம் எடுத்திருந்தோம். உங்களுக்கு ரூம் வேணால் மடம் வந்து எப்படின்னா மண்டபம் மாதிரி நாங்கள் ஓப்பன் ஸ்பேஸ்லேயே இருக்கும் அப்படின்னு சொல்லி ஓகே சொன்னீங்கன்னா ஒருத்தருக்கு 70 rupees மட்டும்தான் சார்ஜ் பண்ணுவாங்க. குளிச்சுக்கலாம், தூங்கிக்கலாம், என்ன வேணாலும் ஓகே. ஸோ அதே மாதிரி சாப்பாடெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, நீங்கள் வெளியே தான் அரேஞ்ச் பண்ணிக்கணும். இல்லை எனக்கு வந்து ரூம் வேணும், அங்கே தனியாக ரூம்ஸுமே இருக்குது. ரூம் வந்து 500 rupees சம்திங் என்னவோ சார்ஜ் பண்ணுறாங்க. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. நீங்கள் வந்து சாமி வந்து நாங்கள் போனது சஷ்டி. ஸோ எங்களுக்கே தெரியல சஷ்டின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து சஷ்டி அன்றைக்கி போய் நிறைய அபிஷேகம்லாம் கூட பார்த்தோம். அவ்வளோ விசேஷமாக இருந்துச்சு. அவ்வளோ நல்லபடியாக சாமி பார்த்துட்டு வந்து ரொம்ப சந்தோஷமாகவே இருந்துச்சுன்னு சொல்லுவேன். ஸோ வந்து எப்போவுமே நீங்கள் வந்து நாங்கள் பண்ண மிஸ்டேக் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் என்ன சொல்வேன்னா, நீங்கள் வந்து ரிட்டன் டிக்கெட்டும் புக் பண்ணிவிட்டு போயிடணும். நாங்கள் ரிட்டன் டிக்கெட் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புனதுனால எங்களுக்கு ரிட்டன் டிக்கெட் அவைலபிளாக இல்லாமல் நாங்கள் 3rd AC வந்து ரிட்டன் வரும்போது 3rd AC போட்டுட்டு வந்துட்டோம். ஸோ வந்து நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து இந்த மாதிரியெல்லாம் பிளான் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் போகிறீங்கன்னா உங்களுக்கு திருச்செந்தூர் போயிட்டு வரத்துக்கு ரொம்ப வந்து விசேஷமான ஒரு ஸ்தலம்ல அது. அதனால நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டு வரத்துக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் போகிறீங்கன்னா. ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயங்களெல்லாம் பிளான் பண்ணிக்கோங்க. நம்ம சென்னையிலேருந்து நான் சொன்ன மாதிரி திருச்செந்தூருக்கு வந்து நீங்கள் ஈவினிங் வந்து 4 o'clock ட்ரெயின் ஏறினீங்கன்னா அடுத்த நாள் மார்னிங் 6:10 எல்லாமே நீங்கள் திருச்செந்தூர் ரீச் ஆகிடுவீங்க. அங்கேருந்து ஒரு 20 rupees கொடுத்தா ஆட்டோவில் கூட்டிகிட்டு போய் திருச்செந்தூர் கோவிலுக்கு நேராகவே இறக்கி விட்டுடுவாங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து லாட்ஜ், ரூம்ஸ் இந்த மாதிரி வேணால் அந்த மாதிரியும் அவைலபிளாக இருக்குது, மடமும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ வந்து கோவிலில் வந்து வேலைப்பாடுகள் எல்லாமே நடந்துட்டு இருக்கிறதுனால அங்கே வந்து இப்போ கோவில் ரூம்ஸ் எல்லாமே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ கோவில் ரூம்ஸ் எதுவுமே அவைலபிளாக இல்லை. ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு கடலில் குளிச்சு 4 கிணறு குளிச்சு அதுக்கப்புறமா முருகப்பெருமானை போய் நீங்கள் தரிசனம் பண்ணுங்கள். ஸோ வந்து நான் வேண்டிக்கிட்டது எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லி நான் முருகரை கண்ணை மூடிக்கிட்டு நம்புகிறேன். அதே மாதிரி திருச்செந்தூர் போயிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் வேணுவது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லி என்னோட நம்பிக்கையும் நீங்களும் மறக்காமல் நம்புங்க. ஓகே, அட்லீஸ்ட் நம்ம வந்து யோசிப்போம்ல இப்படியெல்லாம் ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி இந்த கோவிலை கண்டிப்பாக பார்த்துடணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஹஸ்பண்டுக்கு ரொம்ப ஆசை. ஸோ அவரோடது ஃபர்ஸ்ட் டைம் இந்த கோவிலுக்கு வந்தார். நான் சொல்லியிருந்தால கனெக்டிங் ட்ரெயின் அப்படின்னு சொல்லி. உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஸ்ட்ரைட் ட்ரெயின் கிடைக்கல அப்படின்னா கனெக்டிங் ட்ரெயின் என்னன்னா நீங்கள் வந்து திருநெல்வேலி இல்லைனா வந்து தூத்துக்குடி, சென்னை டு திருநெல்வேலி இல்லைனா தூத்துக்குடி இறங்கி அங்கேருந்து நீங்கள் திருச்செந்தூருக்கு வரணும். நீங்கள் தூத்துக்குடி இறங்கினாலும் சரி, திருநெல்வேலி இறங்கினாலும் சரி, அங்கேருந்து திருச்செந்தூருக்கு வெறும் 1 hour மட்டும்தான். நிறைய ட்ரெயின் அவைலபிளாக இருக்குது, பஸ்ஸுமே நிறைய அவைலபிளாக இருக்குது. நாங்கள் ரிட்டன் வரும்போது என்ன பண்ணோன்னா நாங்கள் வந்து திருநெல்வேலி வந்துட்டு அங்கேருந்து தான் ஏசி கோச்சில் சென்னைக்கு வந்திருந்தோம். ஸோ அரௌண்ட் வந்து 60 rupees ஆகுது திருநெல்வேலி டு திருச்செந்தூர், அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் இங்கேருந்து கிளம்பும் போது பிளான் பண்ணி அக்கார்டிங்லி பார்த்து நல்லபடியாக திருச்செந்தூர் போயிட்டு வாங்க. நீங்கள் அப்படி ஒரு பிளானில் இருந்தீங்கன்னா என்ன மாதிரி நீங்களும் சந்தோஷமாக அழகாக முருகப்பெருமான தரிசனம் பண்ணிட்டு வரணும்னு சொல்லி நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நம்ம சேனலை மறக்காமல்
சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் திருச்செந்தூர் போயிட்டு வந்த எக்ஸ்பீரியன்ஸை எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. திருச்செந்தூர் போக போகிறீங்கன்னா ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க. கண்டிப்பாக நான் எல்லாரோட கமெண்ட்ஸ்க்கும் ரிப்ளை பண்ணுறேன். மறக்காமல் நல்லபடியாக இப்போ என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க. டேக் கேர். பாய்.